உருட்டியாச்சு. தினை அரிசி சாதம் சாப்பிட ரெடி. சிறுதானியம், சிகப்பரிசி, வரகு ரெண்டும் போட்டு சிறுதானிய தோசை மாவு, சிகப்பரிசியும் குதிரைவாழையும் போட்டு ஆட்டி வச்சுருக்கோம். சிறுதானிய தோசைக்கு அரைச்சி வச்சது மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். சிறுதானிய தோசை. சிறுதானிய வகைகளில் தோசையாகவும் தோசை மாவும் கிடைக்கும், சத்து மாவும் எங்கள்கிட்ட கிடைக்கும். இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட முடியாதவங்க இதில் சரியான விதத்தில் முளை கட்டிய பருப்பெல்லாம் சேர்த்து சிறுதானியங்களில் நிறைய கலந்து சத்து மாவு தயார் பண்ணியிருக்கிறோம். தேவைன்னா நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம்.